பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை 1ஆம் தேதியில் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் என்னென்னா, தேவனுடைய ரேம வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த கர்த்தராகிய நான் சொல்கிறார், இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவீங்க. இந்த மாதம் உங்களை 1000 கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு, உங்களை பலத்த ஜாதியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. தேவனை கர்த்தர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு முடிவை கர்த்தராகிய நான் கொடுக்க விரும்புகிறார். இந்த 3 மாதம் கர்த்தர் கண்மணி போல நம்மளை கரம் பிடிச்சு நடத்திட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. ஏதாவது கைவிட்டதுன்னா ஒன்றுமே இல்லை. அவர் கைவிடப்படுகிற ஒரு நிலைமை நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. எல்லா சூழ்நிலையும் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 4ஆவது மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. அது சீக்கிரமாக கர்த்தர் நடப்பிப்பார். இது வரைக்கும் ரொம்ப காத்திருந்திருப்பீங்க, நாள் கடந்திருக்கும், ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரமாக தேவன் தீவிரமாக கர்த்தர் செய்ய போகிறார். சீக்கிரமாக வந்து வேகமாய் வந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியங்களை செய்ய போகிறாரு. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களை ஆஸ்வதிக்கிற ஒரு மாதமாக, உங்களை விருத்தி அடைகிற மாதமாக கர்த்தர் செய்வார். யோசேப்புடைய காரியத்தை தான் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் அதைத்தான் எனக்கு கொடுத்து பேசுகிறார். யோசேப்பு அவன் கணிதருகிற திராட்சை கொடின்னு வசனம் சொல்லுது. அவன் ஒரு 11வது பிள்ளையாக பிறந்தாலும், அவன் வீட்லேயே அவன் கர்த்தர் செல்ல பையனாக இருந்தாலும், யாக்கோப்புடைய செல்ல மகனாக இருந்தாலும், தேவன் அவன் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வரைக்கும் விகந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம்! மூத்தவன் இருக்கிறான், அதை விட மூத்தவன் இருக்கிறான், அதை விட மூத்தவன் இருக்கிறான். எத்தனை பேர் இருந்தாலும் இவன் சின்ன பார்க்கறதுக்கு சின்ன பையனா, ஒரு குட்டி பையனா விளையாண்டு வந்த பையனை கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற சொப்பனங்களை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து யோசேப்பை தேவனை கர்த்தர் உயர்த்தினார். தேவ பிள்ளையே, இந்த யோசேப்பு கிட்ட ஒரு காரியம் இருந்தது. என் தேவனுக்கு முன்னாடி அந்த பாவம் எப்படி செய்வேன், என் தேவனுக்கு முன்னாடி இந்த பொல்லாப்பை எப்படி செய்வேன்னு சொல்லி யோசேப்பு அந்த நேரத்தில் பாவத்தை விட்டு விலகி ஓடுனான்னு வசனம் சொல்லுது. அதனால தான் யோசேப்பை இத்தனை நூற்றாண்டுகளோடு நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். யோசேப்பை தேவன் உயர்த்தினது சாதாரண காரியம் இல்லை. ராஜா சொல்கிறாரு, உன்னை மீறி கையவோ காலவோ எவனோ ஆட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவனுக்கு நீர் விடுகிற நாய் முழுவதுலேருந்து, ரோட்டில் நாய் யூரின் போகுது இல்லைங்களா, அந்த நாய் கூட இந்த யோசேப்பு சொல்லாமல் என்ன கூட அதை நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தை வசனம் சொல்லுது. இந்த ராஜா சொல்கிறாரு, நீ உன்னை மீறி கையவோ காலவோ என்பது ஆட்ட முடியாது, ஆட்டக்கூடாதுன்னு கட்டளை விடுறாரு. அப்போ யோசேப்பை தேவன் உயர்த்தினது காரணம் என்ன? அவன் மேலே இருக்கிற தேவனுடைய பரம அழைப்பு, அவன் மேலே இருக்கிற தேவ திட்டம். தேவ பிள்ளை, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை குறித்த தேவ திட்டம் இருக்குது. நீ இவ்வளோ கஷ்டப்படணும் அவர் தேவ சித்தம் இல்லை, நீ இவ்வளோ பாடுபடணும் தேவ சித்தம் இல்லை, இவ்வளோ நெருக்கத்தில் உட்கார தேவ சித்தம் இல்லை. ஆனால் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அநேக நேரத்தில் உங்கள் விசுவாசத்தை தடுமாறுது. அதனால் நீங்கள் பெருகாமல் இருக்கிறீங்க. இந்த மாதம் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் பரிசுத்தையும் காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் காத்திருக்கும் போது இந்த மாதம் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக கர்த்தர் பெருக பண்ணுவார். ஒரு தொழிலில் ஒரு பெரிய அளவு குரோத் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தொழிலில் கர்த்தர் ஆசீர்வதிக்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதம் உங்களுடைய கடன் பாரத்தில் ஒரு அற்புதம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். இந்த மாதம் என்னங்க? இந்த மாதம்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரியங்களை நடத்துகிற ஆண்டவர். ஆனால் இந்த மாதம் உங்களை பெருக பண்ண அவர் விரும்புகிறாரு. இந்த மாதம் உங்களை பெருக பண்ணது மாத்திரமல்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக அவர் மாற்ற விரும்புகிறார். மகனே, தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நிற்கிற உத்தமமான தேவ பிள்ளையே, எலியா அந்த நாட்களில் நின்னது போல இந்த நூற்றாண்டுகளில் கூட விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்காய் பின்பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவனையை பின்பற்றி அவரையே தஞ்சமாக கொண்டிருக்கிற தேவ ஜனமாக இருக்கிற உங்களை பார்த்தா சொல்லுகிறேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக கர்த்தரை மாற்றுவார். இந்த மாதம் சொல்லுகிற தேவனை சொல்லுகிற, நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு நாள் உன்னை வீண் போக மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை. நீங்கள் இந்த மாதத்தை கூட ஒரு சில ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கலாம், ஒரு சில ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாக தருவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவரே உங்களை நம்புகிற ஆண்டவரே. அநேக நேரங்களில் விசுவாசம் போராட்டமாக இருக்குது. இந்த 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த லாஸ்ட் 1ஆம் தேதி முடிஞ்சு லாஸ்ட் 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாக்கெட்டில் பணம் குறையும் போது நமக்குள்ள விசுவாசம் குறைஞ்சு போகும். நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லைங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார்னா நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ஒரு சில காரியத்தில் போராடுறீங்க, மன அழுத்தத்தில், டிப்ரெஷனில், இதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சில காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பிரச்சனை, நிறைய பேருடைய காரியம், நம்முடைய வீட்டில் நான் என்ன செய்வேன், குடும்பத்தை சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தான் ஆண்ட சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக்குவார். அது மாத்திரமல்ல, சீக்கிரமாக நடக்கும். தேவன் சீக்கிரமாக வருவார் உங்களுக்காக.
வேகமாக வருவார், தீவிரித்து வருவார், அதை நடப்பிப்பார். உங்களை உயர்த்தாம யாரை உயர்த்த போறாரு? என்னையும் உங்களை உயர்த்தாம யாரை உயர்த்த போறாரு? இந்த யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களே அவர் உயர்த்துவார். இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவே. யோசேப்பு சின்ன பையனா வீட்டில் யாரோடைய அண்ணன் தம்பியோடைய எல்லா காரியங்களை பார்த்து அந்த யோசேப்பு, குழியில் போட்டப்பட்ட யோசேப்பு, சிறைச்சாலையில் போடப்பட்ட யோசேப்பு, போத்திபோர மனைவியை பழிக்கு பழி அவசொல் வாங்கின யோசேப்பை தேவன் உயர்த்தினது போல உங்களையும் கர்த்தராக ஆண்டவர் உயர்த்த பண்ணுவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மனுஷங்க எல்லாம் உன்னை வெறுத்திருக்கலாம், வெறுக்கப்படுகிற சூழ்நிலை உட்கார்ந்துருக்கலாம், உன் நிலைமை எல்லாரும் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி உன்னை குறித்து கேவலம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உன்னை பார்த்து சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான்னு சொல்றாரு. உங்களுக்கு அது சீக்கிரமா, அது என்ன தீவிரமா நடப்பிப்பாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே. எப்படிப்பட்ட நம்பிக்கைங்க? ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம். இந்த ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு மலை மேல போறாரு, பலி செலுத்துறதுக்கு போறாரு. தேவன் கேட்டாரு, ஒரே பேரான உன்னை குமாரனை கொடுத்துரு, பலி கொடுத்துருங்கிறாரு. அவன் தகன பலியா தன் மகனை கூட்டிட்டு போறான், ஈசா கூட்டிட்டு போறான். ஈசாக்க கூட்டிட்டு மலை மேலே ஏறி போயிட்டே இருக்கிறான். ஏறிக்கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஈசாக்கு ஒரு வார்த்தை கேட்குறான், அப்பா பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்கு, ஆடுங்க. உடனே ஆபிரகாம் எந்த இடத்துல சொல்ல தெரியுங்களா? எல்லாம் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த மாதம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, எல்லா பருவத்தில் உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைய பொருளாதாரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பருவத்தில் பரலோகத்தின் தெய்வம் உங்களுக்கு தருவார். படிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் வேலையில் போராட்டமாக இருக்குதா? குழந்தை இல்லாத ஒரு திறமையாக இருக்குதா? ஏதோ ஒரு போராட்டத்தோடு இருக்கிறியா? உங்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர், எல்லாம் பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை விருத்தியாக்குவார், உன்னை நடத்துவார். ஆனால் நீங்கள் தீவிரமாக நடத்துகிற தேவன் வரணுன்னா உங்களுடைய சூழலை என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க, உங்கள் வழிகளை ஒப்புவீங்க, உங்கள் சூழலை ஒப்புக்கொடுங்க. விழுந்து எழுந்திருக்கிற சூழல் மாறணும். விழுந்து எந்திரிக்கிற இப்போ ஜப வாழ்க்கையில், வேத வாசிப்பில் விழுந்து எந்திரிக்கிற நிலைமைகள் மாறினாதா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும், உயர்த்த முடியும், உங்களுடைய சூழல்களை மாற்ற முடியும். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிற, நீ அவருக்காகவே இருக்கிற. அவர் உன்னோட உத்தமத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, உன் கண்ணீரை பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் கண்ணீரை ஒரு நாள் அற்பம் நினைப்பதற்கு அநீதியான தேவனே அல்ல மகளே. உன்னுடைய கண்ணீரை பார்த்து தேவன் தள்ளி போக மாட்டார். உன் கண்ணீரை அவர் நிறுத்திடும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அதை குருட்டு பிச்சைக்காரன் கூப்பிட்டு கேட்டா, கத்திட்டே இருந்தான். எல்லாம் சொன்னாங்க அமைதியாரு சொன்னாங்க. ஆனால் அந்த குருட்டு பிச்சைக்காரன் சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தேவ பிள்ளையே, ஒரு நாள் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் கூப்பிட்டுட்டு விட்டுட்டு விடுறதில்ல. அவர் இறங்கி நிற்கிற வரைக்கும் கூப்பிடணும். அவர் நம்மளை கவனிக்கிற வரைக்கும் கூப்பிடணும். இந்த குருட்டு பிச்சைக்காரன் கூப்பிட்டா, ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். அதனால தான் கர்த்தர் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். வந்து கண்களை சுகமாக்கினார். இன்னைக்கு வாசித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா. அது நீங்களும் நானாக இருக்கட்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நம்மளை குரோத்தாக்கட்டும். படிக்கிற தம்பிமார்க்கு சொல்கிறேன், நீ மார்க் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, நிறைய மார்க்குகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, உன் படிப்பு குறித்து யோசிக்கிற, எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிற, உன் படிப்பு உன்னை உயர்த்தாது. ஒரு சில நேரங்களில் நம்முடைய படிப்பு உயர்த்து நினைக்கிறோம். ஒரு சில நேரங்களில் இல்லை, தேவன் தான் உங்களை உயர்த்த முடியும். இந்த படிப்பை கொடுத்தவர் அவர் தான். உனக்கு ஞானத்தை கொடுத்தது அவர் தான், உனக்கு பலத்தை கொடுத்தது அவர் தான், உன் வேலையை கொடுத்தது அவர் தான், உன் குடும்பத்தை கொடுத்தது அவர் தான். தெய்வம் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் அவர் பலத்த கரத்தில் அடங்கிருங்க. நல்ல மார்க் அவன் கரத்தில் கொடுப்பார், நல்ல மார்க் அவன் கொடுப்பார். உன் மகனை குறித்து கலங்கிட்டு இருக்கிறீங்களா? உன் மகனை குறித்து, உன் பிள்ளையை குறித்து கலங்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு உங்கள் பிள்ளையோடைய வாழ்க்கையில் நல்ல மார்க் கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு தாய்மார்க சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் நினைக்கிறதே இல்லைங்கய்யா, என் பிள்ளைகளை மறந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை அம்மா, அவங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் நினைக்கிறார். இந்த உலக திக்கற்றவங்களுக்கு, அனாதைகளுக்கு என் தெய்வம் தகப்பனாக இருக்கிறம்மா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் கர்த்தர் உயர்த்த பண்ணுவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாமா. சீக்கிரமாக தீவிரமாக நியாயம் செய்வார். ஒரு சில விஷயங்கள் நியாயம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப வருஷம் நியாயம் கிடைக்கல, நீ நியாயத்துக்காக போராடிட்டே இருக்கிற. யாராவது நியாயம் செய்ய மாட்டாங்களா? அநியாயம் பண்ணுறாங்களே, யாராவது கேட்க மாட்டான்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தேவன் தீவிரமாக வந்து அதை நடப்பிப்பார். இந்த மாதம் சீக்கிரமாக தேவன் நடப்பிப்பார். நீ எந்த சூழ்நிலை அழுது கொண்டிருக்கிறாயோ, எந்த சூழ்நிலை உடைந்து கொண்டிருக்கிறாயோ, அதே சூழ்நிலை உன்னை தேவலக்கத்தை தூக்கி எடுப்பார். ஒரு சில நேரங்கள் வெக்கப்பட்டுருவணும், நான் அவமானப்பட்டுருவணும், நான் இது பண்ணிக்கணும்னு சொல்லி நீ நினச்சிருக்கிறியா? இல்லை, உங்களை பார்த்தா சொல்கிறேன். சொல்கிறாரு, நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனமே, தேவ பிள்ளையே, நீ வெக்கப்பட்டு நீ போவதில்லை. இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. தேவன் சொல்கிறாரு, சீக்கிரமாய் வந்து நான் தீவிரமாய் அனுப்பிப்பேன்.
சீக்கிரமாக வந்து உன்னை தீவிரமாக வந்து நடப்பிப்பார், சீக்கிரமாக உன்னை பெருக பண்ணுவார், சீக்கிரமாக உன்னை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டருக்கு அவர் எல்லாம் செய்ய ரெடி. நீங்கள் அவருக்காக என்ன செய்ய போகிறீங்க? சிலுவை எடுத்துக்கொண்டு நடங்க, தேவனுக்காக ஓடுங்க, சோர்ந்து போய் உட்காராதீங்க, சூழ்நிலை பார்த்து கலங்கி நிற்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆஸ்வதிக்க போகிறீங்க, நான் உமக்காக நிற்பேன், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பேன்னு சொல்லுங்கள். தேவன் நான் மகிம்படும். இந்த மாதம் கர்த்தராகிய நானும் சொல்லார், தேவ பிள்ளைய நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போவதில்லை. ஒரு நாள் உன்னை ஆஸ்வதிக்காமல் கர்த்தர் போகவே மாட்டார். உன் எதிர்காலத்தை அவர் பார்ப்பார். உன் எதிர்காலம் இப்படியே இருக்க போகிறதில்ல, உன் எதிர்காலம் இப்படியே இருக்க போகிறதில்ல. உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதித்து உன் எதிர்காலத்தை அவர் உயர்த்த போகிறது நிச்சயமாக உண்மை. ஆனால் நீ நம்பணும், இன்றைக்கி இந்த மாதம் 4வது மாதம் கர்த்தரை உயர்த்துவார், கர்த்தரை தலையை அவர் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். என்னங்க நம்பணும், நம்பினாதான் கர்த்தரை நடத்துவார். சரிங்களா? இந்த மாதம் நிச்சயம் நடத்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஜாதிமாவா தொழிலை ஆஸ்வதிப்பார், நல்ல குழந்தை பேக்க தருவார். வீடு கட்டுற காத்திருக்கிறீங்களா? வீட்டு கட்டுற காரியத்தில் கூட கர்த்தர் கிருபை செய்வார். சரிங்களா? ஒரு நாளும் ஒரு குறையாக நடத்துவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உங்கள் நம்பர் ஆண்டவரே. இந்த ஈசாக்கு கேட்டோன்னே ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இதான் இந்த மாதம் சொல்லணும். நீங்கள் என்னை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயமாக நான் வெக்கப்பட்டு போவதில்லை. இந்த விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணது மாத்திரமல்ல, நீங்கள் அதை பிடிச்சிக்குங்க, சுதந்திரிச்சுக்குங்க, தேவனை மகிம்படும். சரிங்களா? கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஜாதிமாவன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த புதிய மாதம் நாங்கள் எந்தெல்லாம் சின்ன வாழ்க்கையாக ஒரு குறுகிய வாழ்க்கையில் இருக்கிறோமோ, எதெல்லாம் உயர்வு இல்லாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் உயர்வை தாங்க, எதெல்லாம் நியாயம் இல்லாமல் இருக்கிறோம் அந்த நியாயத்தை தாங்க. ஆண்டவரே சூழ்கள் மாறட்ட ஆண்டவரே, மகளுக்காக அழுகிற ஒவ்வொரு தாய்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்தின் வல்லமை இறங்குவதாக, சூழ்கள் மாறுவதாகப்பா. அப்பா, ஒரு குரோத்தை எதிர்பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குரோத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க, கல்யாணத்தை காத்திருக்கிறவங்க, வீடு கட்டுற காத்திருக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் அவங்கள பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, தலையை வைத்து பண்ணுங்க, வியாதியின் பலவீனங்களை விளக்குங்க. இந்த புதிய மாதம் சீக்கிரமாக தீவிரமாய் வந்து அந்த நியாயம் செய்யுங்க, வழக்காடுங்க, தேவனுடைய நீதி விளங்க பண்ணுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நசனாக இயேசு சாமி மூலம் நான் ஜெபம் பண்ணி ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களோடு இருப்பாராக.